ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிஎம் பதவி வந்து கொடுக்குறாங்க. சிஎம் ஆனா ஒன்று சிஎம் ஆனா சிஎம்னா என்ன? பிரைம் மினிஸ்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். நிறைய வில்லேஜ் சப்ஜெக்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஒரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பார்த்துட்டு இருப்போம். ஒரு வர்றதானே பண்ண முடியும். பெரிய படம் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் அந்த மாதிரி. இதுவும் பெரிய படம் தான். இல்லைங்க, அது மாதிரி வரும்போது பண்ணுவோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்லைங்களா? இனிமேல் வரும்னு எதிர்பார்ப்போம். நிறைய ரொமான்டிக்கா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்துல எப்படி இருந்துச்சு ரொமான்டிக் சீன் எடுக்கும்போது? இது கதையில வந்து அது சொல்லக்கூடாது. ரொமான்ஸ் சொல்லாதீங்க. ரொமான்ஸ் தான். இவரு ரொம்ப சாஃப்டாவே இருப்பாரு. ரொம்ப வலிஞ்சு ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போற கேரக்டர் கிடையாது. வர்ற கதையில சொல்றேன். கதையில தான் சொல்றேன். முதல் காதல் ஸ்கூல் டைம்ல பண்ண காதல் ஏதாவது குடும்பத்தை பிரிக்க திட்டம் வரையில முதல் காதல் முற்றிலும் காதல். ஏன்னா என்ன ஆச்சுண்ணே? இல்ல முதல் காதல் முற்றிலும் காதல் தான் சொன்னேன். என்ன தப்பா சொன்ன மாதிரி ஏன்னா என்ன முதல் காதல் ஞாபகம் இருக்கும். 3 பிள்ளை இருக்கு. அண்ணா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வட படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் கேள்வி டைரக்டருக்கு வந்து ஆரம்பிச்சல நினைக்கிறேன். வடம்ன்ற பேரு எதன் மேல வச்சீங்க? வடம். இந்த படம் வந்து வடம் மஞ்சு விரட்டு தெரியுமா தம்பி? மஞ்சு விரட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுல வடம் மஞ்சு விரட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அது வந்து பாருங்களா, இப்ப சொல்றீங்கல்ல ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, வட மஞ்சு விரட்டுன்னு இப்படி 3 வகையா இருக்கு. அதுல நாங்க வந்து வடம் மஞ்சு விரட்டை பத்தி இந்த படம் சார் பயங்கரம். ஆனா ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் கதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சீங்க? கதை சொன்னார். கதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் கதைன்னா கமர்ஷியல் கதையில் இது ஒரு 2-3 விதமான கதைகள் உள்ள இருக்குது. ஓகேண்ணா. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதைகள் நகருது. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த கதை குழம்பிடும். ஆனால் எல்லாத்தையும் குழப்பாமி தெளிவாக எல்லா கதையும் ஒன்று சேர்த்து நீட்டாக இருந்தது. அது கரெக்டாக சொன்னார். அதேமாதிரி சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து ஒரு மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், டெக்னிக்கில் எல்லா விஷயமாகவே நல்லபடியாக எடுத்து நல்லா வந்துருக்கு. ஓகேண்ணே. ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷயம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தோம். மாடு கூட நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. எப்படி சவாலாக இருந்துச்சு? அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், மாடு இப்போ என்னென்னா ஒரு இயல்பாகவே அந்த ஊர்களில் இப்போ ராமநாடு சைடு தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் மாடு வச்சுருக்கவங்க, மாடு வளர்க்குறவங்களாம் ஏதாவது ஒரு இப்போ எனிமி இருந்துக்கிட்டே இருப்பான், ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லவனாக தான் இருப்பான், ரவுடி அந்த மாதிரி இருக்காது. ஒரு மாடுனாலே அது கொஞ்சம் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச பகம் இருக்கும், தெரியாத பகம் இருக்கும், நம்மளை சுற்றி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதில் ஏங்கிக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி இது வந்து மாடு சார்ந்த மக்கள், மாடு வளர்க்குற மக்கள், மாடுபிடி வீரன், அந்த எல்லாமே அந்த மாடு சரௌண்டிங் இருக்குல்ல, அதுதான் கிழமை. அதை வச்சுக்கிட்டு இந்த வடமாடு மஞ்சு விரட்டு கதையை இது சொல்லியிருக்காரு. இது மூடு ஃபுல்லாகவே இந்த மாடை சுற்றி மாடு வளர்க்குறவன் பிடிக்கிறவன் இந்த மூடுக்குள்ளேயே தான் இருக்கும் படம். ஓகே ஓகே. ஹீரோயின் கூட நிறைய காம்பினேஷன் ட்ரெய்லர்லேயே பார்த்தோம். எப்படி இருந்துச்சுண்ணா உங்களுக்கு? இது வந்து அது தான் ஒரு லவ் போர்ஷன் இருக்குது. அது ஒரு மாதிரி லவ் போர்ஷன் போய் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வரும். அது நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாண்ணே. தொடர்ந்து உங்களோட படங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வில்லேஜ் சப்ஜெக்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வர்றதானே பண்ண முடியும். இல்லைண்ணே, நீங்கள் அதுக்கு ஏதாவது முயற்சி அந்த மாதிரி ஏதாவது இப்போ நமக்கு பெரிய படம் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் அந்த மாதிரி? இதுவும் பெரிய படம் தான். இல்லைண்ணே இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலண்ணே. லைக் பெரிய டாப் ஸ்டார்ஸ் ஹீரோயின் அந்த மாதிரி ஏன் இன்னும் அந்த சைடில் அது மாதிரி வரும்போது பண்ணுவோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்லைங்களா? இனிமேல் வரும்னு எதிர்பார்ப்போம். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. இப்போ பொதுவாக அவங்களோட படங்கள் நிறைய படம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு கலவணி மாதிரி ஒரு படம் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு அரிக்கின்ற ஒரு கேரக்டரில் பண்ணீங்க. ரியல் லைஃப்பில் அரிக்கின்ற ஒரு கேரக்டரும் உங்கள் லைஃப்பில் யாராவது உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்களா? நானே ஒரு அறிக்கை தான். ஓ அப்படிங்களா? அந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருக்கீங்களாண்ணே? அதுதான் கிராமத்தில் எல்லாம் வாழ்ந்துட்டு வர்றது. இது வந்து அந்த அறிக்கை வந்து ரியலாக வந்து அது சர்க்குணத்தோட தம்பி. ஓகே. அவரோட கேரக்டர் வச்சு அந்த படத்தை இது பண்ணாங்க. அது மாதிரி ஊருக்கு ஒரு அறிக்கை இருந்துக்கிட்டு தானே இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு அறிக்கை இருப்பாங்க. இந்த படம் பார்த்துட்டே நிறையா ஊரில் எங்கள் ஊர் ஐயோ இந்த அறிக்கை கேரக்டர் தான் வேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் நிறையா பேர் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அறிக்கை இருப்பான், தெருவுக்கு ஒரு அறிக்கை இருப்பான்.
ஓகேண்ணே. ஆனா படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது பாடி வைஸ் ஃபிட்னஸ் அதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபிட்னஸாக என்னென்ன ரெடியாக இருக்குங்க? அதாவது ஜிம் பாடியெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் மாடு வளர்க்க மாட்டாங்க. ஊருகளில் யதார்த்தமாக ஒரு மாடு வளர்க்குறவன் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு மாடு வளர்க்குறவன் பேசிக்காகவே ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன். உள்ளி குண்டெல்லாம் தேவையில்லை, பேசிக்காகவே ஸ்ட்ரென்த்தாக தான் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரென்த்து என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அந்த உடம்பு இதில் இருக்குது. ஓகே. தனியாக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஓகே. வாக்கிங், ஜாக்கிங், எனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுவேன். ஜிம்மில் போய் அந்த ஜிம்மில் வெயிட்டு தூக்க மாட்டேன். சரிங்க. எனக்கு முடிஞ்ச அளவு 7.5 கிலோ 8 கிலோ தாண்டினது கிடையாது. 10 தான் அதிகபட்சம். 5 கிலோ அதுக்குள்ளேயே முடிச்சுக்குவேன். 5 அதுக்கு மேலே போனது 5, 7, 10க்குள்ளே. சூப்பர்ண்ணே. சார் அண்ணா வந்து நிறைய ரொமான்டிக்காக நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் எப்படி இருந்துச்சு ரொமான்டிக் சீன் எடுக்கும்போது? இது கதையில் வந்து அது சொல்லக்கூடாது. ரொமான்டிக் சொல்லாதீங்க. ரொமான்டிக்கா இவர் ரொம்ப சாஃப்டாகவே இருப்பார். அதாவது ஒரு கேரக்டர் வேற மாதிரி. அவங்க பாருங்களேன், ரொம்ப வலிஞ்சு ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போற கேரக்டர் கிடையாது. ஓகே. வர்ற கதையில சொல்றேன். கதையில தான் சொல்றேன். அவர் கதையத்தானே கேட்கிறாரு. அதனால இதுல வேற ஒரு ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருப்பாரு. நீங்க நல்லா இருக்கும். அப்படி சிம்பிளா ஒரு காதல், அந்த காதலை அப்ரோச் பண்ற விதம் ரொம்ப அழகா இருக்கும். இவருக்கு ஒரு காதல் வந்து அதை வந்து சொல்ற இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது நீங்க சொல்றீங்களா அவரை பத்தி? தக்ல என்ன சொல்றீங்களா? அதே மாதிரி ஒரே வார்த்தையில காதலை கேட்பாரு. ஓகேண்ணே. கரெக்டாக சொல்லிட்டேன்னா முதல் காதல் ஞாபகம் இருக்காண்ணே உங்களுக்கு? முதல் காதல் ஸ்கூல் டைம்ல பண்ண காதல் ஏதாவது ஞாபகம்? குடும்பத்தை பிரிக்க திட்டம் வரையில முதல் காதல் முற்றிலும் காதல். ஏண்ணா என்ன ஆச்சுண்ணே? என்னது? இல்ல முதல் காதல் முற்றிலும் காதல் தான் சொன்னேன். என்ன தப்பா சொன்ன மாதிரி ஏன்னா என்ன இல்ல முதல் காதல் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன். முதல் காதல் ஞாபகம் இருக்கும் தான் 3 பிள்ளை இருக்கு. இப்படி பதில நீ எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. இல்ல காதல் தோல்வி இப்போ ஒன் சைடா லவ் பண்ணி காதல் இப்போ நானும் நிறைய பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்கேன். நீ பண்ணுவப்பா, உனக்கு அந்த திறமை இருக்கு, எனக்கு இல்லையே. நான் என்ன பண்றது? டபுள் சைடு இல்லைண்ணா, ஒன் சைடு லவ் பண்ணி தான் பிரேக்கப். அது இந்த திறமை கூட எனக்கு இல்லையே. ஏன்னா அதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கலீங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்கிட்ட. ஓகே. சுத்தி நல்ல நண்பர்கள் அந்த மாதிரி தான். ஏன் அது மாதிரி இருந்தா கெட்ட நண்பர்கள்? இல்லை அப்பெல்லாம் இல்லைண்ணே. ஓகேண்ணே. ஆனால் இப்போ பொதுவாக நிறைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். சமீபத்தில் உங்களோட ஒரு சின்ன விழாக்களில் நீங்கள் போயிட்டு நீங்களும் சூரிய அண்ணா எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடின ஒரு வீடியோ. அது சமீபத்தில் இல்லைப்பா, அது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆடினீங்க. பயங்கரமாக உங்களை என்ஜாய் பண்ணணும், பயங்கரமாக டான்ஸ் போட்டு. ஞாபகம் இருக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு? அதான் நம்ம சூரியோட ஊரில் வந்து கோயில் திருவிழாவில் டான்ஸ் பண்ணது. சரி, ஓகே. அது ஒரு சாமி பாட்டுக்கு அங்கே ஆடினோம். அது நிறைய பாடல்கள் மாற்றி ஏகப்பட்ட பாட்டு வந்தது. அது நல்ல ரீச் ஆச்சு. ஓகே. நிறைய பேர் அதை தனியாக கட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஓகே. செக்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம். இது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம். அந்த இடத்துல சிச்சுவேஷன் நீங்கள் இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி நடக்க முடியாத விஷயம். அப்போ நீங்கள் தான். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிஎம் பதவி வந்து கொடுக்குறாங்க. சிஎம் ஆனா சிஎம் ஆனா இல்லண்ணே, இந்த கேள்வி முடிச்சிடறேன். பிஎம் ஆனா எந்த விஷயத்த இது வேணாம் மொத்தமா ஒழிச்சிருவீங்கன்னா எந்த விஷயத்த? பிஎம்னா என்ன? பிரைம் மினிஸ்டர்னே. நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். இல்ல அது ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுவாங்க, சினிமால அது ப்ரொடக்ஷன். அதான் சொல்றேன். பிஎம் நம்ம பிஎம் பாலமுருகன் பிரைம் மினிஸ்டர் சொல்றேன். நாட்டுக்கு கேடா எது இருக்கோ அதை ஒழிச்சிரும். உங்க பாயிண்ட்ல அது ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குல்லண்ணே, இது கேடு அப்பா, நாட்டுக்கு எது தீங்கு எது கேடு அதை ஒழிச்சிரும். அதை ஒழிச்சிருவீங்க, முற்றிலும் ஒழிச்சிருவீங்க. முற்றிலும். பொதுவாக லைஃப் ஸ்டைல் வாழ்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கண்ணே. உங்க லைஃப்ல கடந்து வந்த பாதை நிறைய இருக்குல்லண்ணே. இந்த நேரத்துல நான் கஷ்டப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு டிராவல் பண்ணி வந்தேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல ஏதாவது? கடந்த பாதையெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஓகேண்ணே. இல்லை அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஏதாவது இருக்குதா? என்னத்த வரும்? இல்லைண்ணே, சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும், அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் பழைய போச்சுப்பா, அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. போகிற போக்கில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. சந்தோஷமா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், மற்றவங்களாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, துயரப்படுத்தக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். என்னோட இருக்கிறதெல்லாம் ரொம்ப என்கிட்ட பழகிறதும் ஈஸி, என்கிட்ட வாழ்றதும் ஈஸி. ஓகே. சின்ன செக்மெண்ட் தான், திஸ் ஆர் தட் மாதிரி போயிடலாம். திஸ் ஆர் தட். ஆமாம், சத்தியமாக எனக்கு இந்த ஹீரோ விமலா இருக்க ஆசைப்படுறீங்களா, கலவாணி விமலா இருக்க ஆசைப்படுறீங்களா? விமலா இருக்க ஆசைப்படுறேன். அது இப்போ ஹீரோவா தானே இருக்கீங்க, அப்போ அது ஹீரோ விமல் தானே வரும் இல்லைங்களா? விமலா என்னவா இருக்கேன்?
மனுஷனா இருக்கீங்கண்ணே. அது மாதிரி இருந்துட்டு போகிறேன் அப்படி. ஓகேண்ணே. வில்லேஜ் ஸ்டைல் ஆர் சிட்டி ஸ்டைல்? எனக்கு வர்றது வில்லேஜ் ஸ்டைல். வில்லேஜ் ஸ்டைல். ஓகேண்ணே. டீ கடை ஆர் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்? புரியல. டீ கடை இல்லை டீ கடையில் இருக்கிறது பிடிக்குமா? இப்போ டீ கடையில் நிறைய நம்ம பேசியிருப்போம். டீ கடை டீ கடையில் வெட்டியாக உட்காந்துருக்கீங்களா, பொழப்பு பார்க்கணுமான்னு கேட்குறேன். பொழப்பு தான் முக்கியம். ஓகே. மார்னிங் ஷூட்டிங் ஆர் நைட் ஷூட்டிங்? ஷூட்டிங் இருந்தாலே பிடிக்கும். அது மார்னிங்காக இருந்தாலும் நைட்டு நைட் இருந்தாலும். ஓகே சூப்பர்ண்ணே. இட்லி ஆர் தோசை? தோசை. தோசை. ஏண்ணே தோசை? அப்போ இட்லினா ஏன்னா இட்லின்னு இருப்பார். இல்லைண்ணே, சில பேர் காலைல மதியம் நைட்டுலாம் தோசை சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் ஏன்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவீங்களா? எது பிடிக்குன்னு கேட்டேன், தோசைன்னு சொல்லியாச்சு. இப்போ திருப்பி அதுலேருந்து இன்னும் 2 கேள்வி உருவாக்குற. சரி. பிரியாணி ஆர் பரோட்டா? பிரியாணி ஆர் பரோட்டா? பிரியாணி. பிரியாணி. ஏன்னு ஏன்னு கேட்காது. காமெடி ரோலா எமோஷனல் ரோலா? எமோஷனல் கலந்த காமெடி ரோல். எப்படி நினைக்கிறதுண்ணே? எமோஷனலும் நடிக்கணும், அதே கேரக்டர் காமெடியும் பண்ணணும். சூப்பர்ண்ணே. இறுதியாக ஒரே ஒரு கேள்விண்ணே. உங்கள் வாழ்க்கையை இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, அது ஒரு படமாக எடுக்கணும்னா என்ன டைட்டில் வைப்பீங்க? அது எடுக்கும்போது அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கோ. இல்லை ஏதாவது இப்போ தோணலையே? தோணலீங்களா? சூப்பர். படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மக்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்கு தேட்டரில் வந்து பார்க்கணுன்னா என்ன காரணம் சொல்லுங்கள்? வடம் திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வருது. இது வந்து ஒரு வடமாடு மஞ்சு வரட்டு அதை பேஸ் பண்ண ஒரு கதை. அந்த வடமாடு மஞ்சு வரட்டு காளையை வளர்க்குற ஒரு ஆளாக நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக அந்த வடமாடு மஞ்சு வரட்டோட அந்த டீட்டெயில் அதை வச்சு, இது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல கதை இருக்குது. ஒரு கதைகள், எமோஷனல், காதல் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும் இந்த வடம் திரைப்படம். பிரசன்னா அவங்க ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. அவரோட ஒளிப்பதிவில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த வடமாடு மஞ்சு வரட்டுலாம் அவ்வளோ நேர்த்தியாக படம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஜோசப் அவர்கள் எடிட் பண்ணியிருக்காங்க. அவர் எடிட்டரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கு முக்கியமாக இன்னொன்று சொல்ல போனால் டி இமான் அண்ணன் அவர்கள், அவரோட இசையில் வந்து ஒரு நல்ல சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. அது மாதிரி ஆர்ஆரும் அந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்கு. ஆர்ஆர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட வந்து டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி அதுதான் வந்து இந்த ஆடியோ ரைட்ஸ் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. அது வந்து நம்ம இமான் அண்ணனோட புது கம்பெனி அது. அந்த நேரத்தில் அந்த கம்பெனியும் பெரிய இடத்துக்கு வரணும்னு வாழ்த்துறேன். அதே மாதிரி அவருக்கும் சரி, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மார்ச் 6ஆம் தேதி வடம் திரைப்படம் திரைக்கு வருது. எல்லாரும் திரையில் பாருங்கள். நன்றி. தேங்க்யூ.